ஹாய், வெல்கம் டு ஐனி கிச்சன். இன்றைக்கி நம்ம பட்டர் இட்லி அண்ட் பட்டர் தோசா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டதுனால நான் இன்னொரு 1/2 ஸ்பூனும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ரெகுலர் இட்லியை வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். என் பையனுக்கு மினி இட்லி பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்துல மினி இட்லியை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆன உடனே நமக்கு இட்லியை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி செஞ்சு கொடுக்கும்போது இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சைடு பட்டர் எல்லாம் வந்து இட்லியில் நமக்கு நல்லா படர்ந்த உடனே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். நல்ல ஒரு கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதை வெறுமனா அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னியும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான். இப்போ நல்ல பட்டர்லாம் இதாயிருச்சு 2 பக்கமும். நம்ம அதனால வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதை அவ்வளோதான், டேஸ்டியான பட்டர் இட்லி நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அதுலேயேவும் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் வந்து கொஞ்சம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்ல தோசை வெந்த உடனே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், பட்டர் தோசாவும் நமக்கு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான பட்டர் இட்லி அண்ட் பட்டர் தோசா ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஐனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.